வேதம் பார்த்தீங்கன்னா முதல்ல அபூர்வதா அப்படின்னு சொல்லுது. அது மாதிரி உங்களுக்கு வந்து தெரியாத விஷயத்த நான் சொல்ல போறேன். அனதிகதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அபூர்வதா அப்படின்னு சொல்லுது. அது மாதிரி உங்களுக்கு வந்து தெரியாத விஷயத்த நான் சொல்ல போறேன். அனதிகதம் அப்படின்னு சொல்லுது. நம்ம புத்தினால என்னெல்லாம் கத்துக்க முடியுமோ அதெல்லாம் நம்மளே கத்துக்கலாம். அது வந்து அதிகம். உன்னால புத்தினால கண்டுபிடிக்க முடியாததை நான் சொல்ல வரேன், அதனால அது அனதிகதம். அது எப்படி? இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, தெரிஞ்சு தெரியாம இருக்கிறது தான் பிரச்சனை. நம்ம விஷயத்துல பாத்தீங்கன்னா ஏன் புத்தி, ஏன் மனசு, ஏன் பைக்கு, ஏன் வாட்டர் பாட்டில்னு நம்ம சொல்றோம். அப்ப நான் ஏன் வாட்டர் பாட்டில்னு சொல்லும் போதே நான் வாட்டர் பாட்டில் இல்லைன்னு அர்த்தம். ஆனா அது தெரிஞ்சுட்டே நான் வந்து ஏன் புத்தின்னு சொல்லிட்டு என் புத்திக்கு வர பிரச்சனைய எனக்கு பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். அதனால நம்மளுக்கு தெரிஞ்சு தெரியாம இருக்கு. அதனால வேதம் வந்து அது சொல்லுது. அதனால அது அனதிகதம். அப்புறம் அர்த்த பல போதகத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து மீனிங் தான் சொல்ல போறேன், வெற்று பிறட்டலா இருக்காது, நான் சொல்றதுல மீனிங் இருக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது.